மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து வத்தலக்குண்டு தபால் நிலையம் எதிரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு தபால் நிலையம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் மாவட்ட செயற்குழு செயலாளர் பாலாஜி தலைமை வகித்தார். சிபிஎம் வத்தலக்குண்டு ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின், வத்தலக்குண்டு ஒன்றிய குழு உறுப்பினர் குணசீலன் முன்னிலை வகித்தனர். மாவட்ட குழு தலைவர் ராமசாமி, விவசாயிகள் சங்கம் சடமாயன், பெருமாள்சாமி, பாண்டியம்மாள், சுரேஷ், அமைப்பு சாரா தொழிற்சங்க வின்சென்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வத்தலக்குண்டு நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பாலாஜி கூறும்போது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் ஆதரவாக வரிச்சலுகைகளை வாரி வழங்கிவிட்டு ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீதும் விவசாயிகள் மீதும் வரிச்சுமைகளை மத்திய அரசு ஏற்றியுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகம், கேரளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக எதேச்சதிகாரமாக செயல்பட்டு வரும் மத்திய அரசை கண்டித்து அதன் நாசகர பட்ஜெட்டை எதிர்த்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஒன்றிய மோடி அரசுடைய மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் மத்திய மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தாக்கல் செய்திருக்கூடிய பட்ஜெட்டானது ஒட்டுமொத்த இந்திய உழைப்பாளி மக்களுக்கு எதிரானது என்பது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அழுத்தமான கருத்து. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் தமிழகத்தில் கிராமப்புற மக்களுக்கு அன்றாட வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்த மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் போராடி கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம் இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்குரிய அடித்தட்டு மக்கள் 100 நாள் வேலைக்கு போய் அதை கிடைக்கிற வருமானத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டம் உள்ளிட்ட கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எந்த திட்டங்களுக்கும் இந்த மோடி அரசாங்கம் கடந்த காலங்களை காட்டிலும் மிக குறைவான நிதியை ஒதுக்கி இருக்கு. அதேபுறம் இந்த உழைப்பாளி மக்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை சேமிப்பாக எல்ஐசி போன்ற அரசுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் சேமிப்பா வைக்கிறாங்க. ஆனால் கொடுமை என்னன்னா, இந்தியாவில் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட்டு என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் பொதுத்துறை நிறுவனமும் சரி, பிரைவேட்டும் சரி, மக்கள் சேமிக்கிற எல்லா சேமிப்பு பணத்தையும் தனியார் கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்கு 100% திறந்து விட்டுருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா தனியார் கம்பெனிகள் காப்பீட்டு நிறுவனத்தை நடத்திக்கலான்னு இந்த பட்ஜெட் முன்மொழிந்திருக்கு. இதை வன்மையாக சிபிஎம் கண்டிக்கிறோம். அதே போல வேலைவாய்ப்பு திட்டம் உருப்படியாக எந்த திட்டமும் கொண்டு வரப்படல. இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பட்ஜெட்டை கண்டித்து வத்தலக்குண்டு ஒன்றியத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.